ஒரு நண்பனை பார்த்து இன்னொரு நண்பன் கேட்டான், ஏண்டா உனக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, கல்யாணமான புதுசுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு அவன் நண்பன் சொல்ல ஆரம்பித்தான், நண்பா, கல்யாணமான புதுசில் என் பொண்டாட்டி என் செருப்பை கொண்டு வந்து எடுத்து வைப்பா, நாய் வந்து எப்போ பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நாய் வந்து என் செருப்பை கொண்டு வந்து வைக்கிது, என் வீட்டுக்காரம்மா எப்போ வீட்டுக்கு போனாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கிறா. ஒரு நண்பன்கிட்ட ஒருத்தர் சொன்னான், நண்பா, எங்கள் வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியலடா, வீட்லேயே இருக்க முடியல, அந்த அளவுக்கு எலி மேலையெல்லாம் குதிச்சு ஓடுது, கட்டிலுக்குள்ளையெல்லாம் ஓடுது, கீழேயெல்லாம் ஓடுது, என்ன பண்ணுறதுனே தெரிலடா, ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லேன் அப்படின்னா. உடனே நண்பன் யோசிச்சு, ரொம்ப சிம்பிள்ரா, எலி பொறி ஒன்று வாங்கி அதுக்குள்ளே கருவாடை. என்னது கருவாடா? முடியவே முடியாதுப்பா, நான் பக்கத்து வீட்டில் கருவாடை வச்சாலே போய் சண்டைக்கு போயிடுவேன், எங்கள் வீட்டிலே நீ கருவாடை வைக்க சொல்கிறியா? நாங்கள் சுத்த சைவம்டான்னா. சரி அதை விடு, அப்போது ஒரு மசால் வடையை வாங்கி வை. என்னது மசால் வடையா? மசால் வடையில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்டா, மசால் வடையில் நமக்கு செட் ஆகாதுப்பா, வீட்டில் மசால் வடையை வாங்கி வச்சேன், அவ்வளோதான், எலிக்கு பதிலாக எண்ணெய் அடிச்சிருவாங்க. சரி விடு, அப்போ ஒரு தேங்காய் துண்டை வந்துட்டு வை. என்னது தேங்காய் துண்டா? ஏண்டா இப்போ தானடா கொலஸ்ட்ரால், என்ன அது தேங்காயிலையும் கொலஸ்ட்ரால் தான்டா இருக்கும், அதெல்லாம் வைக்க முடியாதுடா நண்பா அப்படின்னு. சரி அப்போது ரொட்டி துண்டையாவது தேங்காய் எண்ணெயில் முக்கி வைடா அப்படின்னா. என்னது ரொட்டி துண்டை தேங்காய் எண்ணெயில் முக்கி வைக்கிறதா? ரொட்டி துண்டுனாலே என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதுடா, அதை எப்படா நான் கொண்டு போய் அங்கே வைப்பேன்? இவன் எலியை துரத்துறதுக்கு ஐடியா கேட்டானா, இல்லை வந்து பொண்டாட்டிக்கு பிடிச்சது வைக்கிறதுக்கு ஐடியா கேட்டானான்னு தெரியலையே அப்படின்ட்டு குழம்பி போனான். அப்போ அவன் நண்பன் சொன்னான், உங்கள் வீட்டில் தேங்காய் துண்டும் இல்லை, மசால் வடையும் இல்லை, கருவாடும் இல்லை, ரொட்டி துண்டும் இல்லை, பாவம் அந்த எலி உங்கள் வீட்டிலேருந்து அப்போ என்னதான்டா பண்ணுது அப்படின்னு. அமெரிக்காவில் ஒரு ஏழை குடும்பத்தில் வசிக்கிற ஒரு சிறுவன் என்ன பண்ணான்னா, $50 பணம் அவனுக்கு வந்து தேவைப்பட்டது. அவன் உடனே கடவுளுக்கு லெட்டர் எழுதுறதா நினச்சிக்கிட்டு இப்படி எழுதுனான், எனக்கு இந்த மாதிரி $50 வந்துட்டு தேவைப்படுது, தயவு செஞ்சு எனக்கு அனுப்பிச்சி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக லெட்டருக்கு மேலே அமெரிக்கா அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் கீழே போட்டு அப்படியே வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்டான். அட்ரஸை பார்த்த போஸ்ட்மேன் அரண்டே போயிட்டார். என்ன காட் ஆஃப் அமெரிக்கான்னு போட்டிருக்கு, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு சின்ன பையன் தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிவிட்டார், நேராக வந்து அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளை மாளிகைக்கு அந்த போஸ்ட் அனுப்பிச்சிட்டார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியான புஷ்ஷுக்கிட்ட இந்த லெட்டர் வந்து போகுது. போனோடனே சின்ன பையனுக்கு $50 ஜாஸ்தி தான், ஒரு $32 அவனுக்கு அனுப்புவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி $32 வந்து அவனுக்கு அனுப்பிச்சிட்றாரு. எப்படியோ அந்த சின்ன பையன் வந்து கைக்கு புஷ் அனுப்பிச்சு அந்த டாலர் வந்துட்டு பணம் வந்து போகுது. போனோடனே அந்த சின்ன பையனுக்கு ஒரே சந்தோஷம், அடடா நம்ம கேட்டு கடவுள் வந்து கொடுத்துட்டாரு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்னொரு கடிதம் வந்துட்டு போட்டான். அந்த கடிதமும் நேரம் புஷ்ஷுக்கிட்ட போச்சு. அந்த கடிதத்தில் அவன் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, ஐயா, நான் வந்து $50 கேட்டேன் கடவுளே, நீங்கள் எனக்கு வந்து $32 அனுப்பிச்சிருக்கீங்க, அதுவும் அமெரிக்கா ஜனாதிபதியான புஷ் மூலிமா நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், அடுத்த முறை அனுப்பும்போது புஷ் மூலிமா அனுப்பாதீங்க, ஏன்னா $18 புஷ் வச்சுக்கிட்டு வெறும் $32 மட்டும்தான் என்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு. இந்த கடிதாசியை படித்து பார்த்த அமெரிக்க ஜனாதிபதி புஷ்ஷே அரண்டு போயிட்டார். காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி இரவு பௌர்ணமி நேரத்தில் கதை சொல்கிறது வழக்கம். அதுக்கு தலைமை தாங்கிறது காட்டோட ராஜா சிங்கம். அதுக்கேற்ற மாதிரியே எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி இருந்தாங்க. அப்போது குரங்கை வந்து சிங்கம் வந்து கதை சொல்லுச்சு. குரங்கு சொன்ன கதை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லா விலங்குகளும் சிரிக்க ஆரம்பிச்சது. சிரிக்க ஆரம்பித்த உடனே ஒரே ஒரு நரி மட்டும் சிரிக்கவே இல்லை.
உடனே சிங்கம் வந்து குரங்கு கூப்பிட்டுது இங்கே வா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரே அறை. அவ்வளோதான், குரங்கு சுருண்டு விழுந்துருச்சு. இப்போது அடுத்து புலியை வந்து நீ கதை சொல்லு அப்படின்ச்சு. புலி நடுங்கிட்டே போய் கதை சொல்ல ஆரம்பிச்சிது. பாதி கதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நரி மட்டும் சிரிச்சுட்டு கிடந்தது. சிங்கம் வந்து என்ன கதையவே முழுசாக சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்ச்சு. இல்லை சிங்கராஜா, இப்போ தான் எனக்கு குரங்கு சொன்ன கதையினுடைய அர்த்தம் புரிஞ்சுது, அதனால் சிரிச்சேன்ச்சான். அப்போ சிங்கம் நினச்சிது, உணர்ச்சி வசப்பட்டு குரங்கு அடிச்சு விட்டோமே. ராஜா வந்து கப்பலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் பக்கத்தில் இருந்த ஒரு எதிர்நாட்டு தூதரகர் ஒருவர் வந்து கேட்குறாரு, ஏன் ராஜா, உங்கள் வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே ராஜா சொல்கிறார், ஏன் வெற்றிக்கு யார் காரணம்? என்னுடைய சிப்பாய்கள் தான். என்னுடைய சிப்பாய்கள் நான் சொன்னபடி கேட்பாங்க அப்படின்றார். வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பாயை கூப்பிட்றாரு. டே இங்கே வா, நீ என்ன பண்ணுற, உடனே இந்த கப்பல்லேருந்து குதிச்சிடுற அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறா, உடனே இந்த கப்பல்லேருந்து குதிச்சிட்றான். அடுத்து அதே மாதிரி ஒரு போர் வீரன் அழைக்கிறார். இங்கே வா, நீயும் உடனே கப்பல்லேருந்து குதிச்சிடு அப்படின்றார். அவனும் அதே மாதிரி கப்பல்லேருந்து குதிச்சிடறான். மூணாவது ஒரு போர் வீரனை அழைக்கிறார். அவனும் வேகமாக ஓடி போய் கப்பலில் குதிக்கிறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டு அந்த தூதரகர் அவனை போய் பிடிச்சி, ஏண்டா அந்த மனுஷன்தான் போய் குதிக்கன்றானா, நீங்களும் போய் தொப்புன்னு விழுகிறீங்களே, என்னடா அதிசயம், எப்படா இப்படி பேச்ச கேட்குறீங்க? அட நீ வேற சும்மாரியா, இந்த ஆள்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு பேசாமல் கடலில் குதிச்சு வேற ஊருக்கு போயிடலாம், வேற ஊருக்கு போனாலாவது நாங்கள் நிம்மதியாக இருப்போம்யா, இந்த ஆள்கிட்ட நிம்மதியாகவே ஒரு நாளும் இருக்க முடியாதுயா.